இந்த நாளிலும் நம்முடைய தியானத்தின் தொடர்ச்சியாக ஆபகூக் புத்தகத்தை தியானிக்கவிருக்கிறோம். ஆபகூக் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது என்று கேட்டால் ஆபகூக் தான். வாசிக்கலாம். 1வது அதிகாரத்தில் 1வது வசனம். ஆபகூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். எனவே இது ஆபகூக்கால் எழுதப்பட்ட புத்தகம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. ஆபகூக்குக்கு தேவ தரிசனம் வந்ததென்றும் அல்லது தரிசனத்தை பார்த்ததாக தானே எழுதுகிறான். எனவே இது ஆபகூக்கால் எழுதப்பட்ட புத்தகம். அடுத்ததாக, எந்த காலத்தில் எழுதினான்? கிறிஸ்துவுக்கு முன் 607வது வருடத்திலே எழுதியிருக்கலாம் என்பது வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம். காரணம் என்னவென்றால், ஆபகூக் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்த அந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 640 609 வரைக்கும் ஆபகூக் ஊழியம் செய்தான் என்பது அபிப்பிராயம். அல்லது 607 வரைக்கும் ஊழியம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில பேரை பொறுத்தவரை 598 வரை என்கிறார்கள். ஏனென்றால் யோசியா என்ற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த போது, அதற்கடுத்ததாக யோயாக்கீன் என்ற ராஜா அரசாட்சிக்கு வந்த அந்த காலத்திலே ஆபகூக் தீர்க்கதரிசியாக இருந்தான். எனவே ஆபகூக் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்த காலம் என்பது முதலாவது கிமு 640 609 வரைக்கும், அது யோசியாவின் காலம். அதற்கடுத்ததாக யோயாக்கீமினுடைய காலம், அது 598. இந்த காலகட்டத்தில்தான் ஆபகூக் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க கூடும் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள், காலத்தின் அடிப்படையில். எத்தனை அதிகாரங்கள்? 3 அதிகாரங்கள். இதில் எத்தனை வசனங்கள் என்றால் 56 வசனங்கள். வேதத்தின் 66 புத்தகங்களிலே இது எத்தனாவது புத்தகம்? 35வது புத்தகம். இதற்கு பிறகு இன்னும் 31 புத்தகங்கள் இருக்கின்றன. இது பைபிளிலே 35வது புத்தகம். இதனுடைய மூல வசனம் அது 2வது அதிகாரம் 20வது வசனம். மூல வாக்கியம் 2வது அதிகாரத்தின் 20வது வசனம். அதாவது இந்த மொத்த 3 அதிகாரங்களிலே மூல வசனம் என்பது மூல வாக்கியம் 20வது வசனம். வாசிக்கலாம். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இதுதான் மூல வாக்கியம். மொத்தமாக இந்த ஆபகூக் புத்தகத்திலே 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. தயவு செஞ்சு கவனிக்கணும். 2 ராஜ்யங்களாக பிரிந்து போன இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும், அதாவது மேலே இருக்கிற வடபுறத்திலே இருக்கிற அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேல் ராஜ்யம் என்று, அதேபோல கீழே இருக்கிற ராஜ்யத்தை யூதா ராஜ்யம் என்றும் அழைத்தார்கள். மேலே இருக்கின்ற அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திலே 10 கோத்திரத்தாரும், கீழே இருக்கிற யூத ராஜ்யத்திலே 2 கோத்திரத்தாரும் முறையே வாழ்ந்து வந்தார்கள். யூத ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த ஆபகூக் யூத ராஜ்யத்திற்கான தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டவன். நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மிகவும் நாம் தெளிவாக எந்தெந்த தீர்க்கதரிசிகள் எந்தெந்த காலத்தில் யார் யாருக்கு தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று ஒரு அட்டவணையை நாம் பார்த்தோம். இந்தந்த காலத்திலே இஸ்ரவேல் ராஜ்யத்தின் தீர்க்கதரிசிகள் இவர்கள், யூத ராஜ்யத்திலே தீர்க்கதரிசிகள் இவர்கள் என்று நேர்த்தியாக நாம் அந்த அட்டவணையை பார்த்தோம். அதை ஸ்கிரீனில் கூட இப்பொழுதும் காண்பிக்கின்றோம். யூத ராஜ்யத்திற்கு யோவேல், ஏசாயா, மீகா, செப்பனியா, ஆபகூக், எரேமியா, இவர்கள் யூத ராஜ்யத்திலே எழுப்புதலை உண்டாக்குவதற்காக தேவனால் அனுப்பப்பட்டிருந்த தீர்க்கதரிசிகள். 16 பேர் தீர்க்கதரிசிகள், அதாவது எலியா, எலிசாவை தவிர. அதேபோல நினிவே பட்டணத்துக்கு தேவன் யோனாவையும் அதேபோல நாகூமையும் தெரிந்து கொண்டிருந்தார். அது அசீரிய ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. இதேபோல பாபிலோன் ராஜ்யத்திற்கு தானியேலையும்
பாபிலோனுக்கு வெளிப்புறத்திலே இருந்த அடிமைகளோடு எசேக்கியேலையும், யூதர்கள் திரும்ப வந்து ஆலயத்தை கட்டுகிற அந்த காலத்திலே சகரியாவையும் ஆகாயையும், எருசலேமை சுற்றி அந்த அலங்கம் கட்டப்பட்ட போது நெகேமியாவுக்கு துணையாக மல்கியாவையும் தேவன் தெரிந்து கொண்டார். எனவே இந்த ஸ்கிரீனிலே காண்பிக்கப்படுகிற இந்த அட்டவணையை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ சுலபமா நான் கொடுக்கிற இந்த தேவ செய்தி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிற ஒரு சத்தியம், யோசியா என்கிற ஒரு ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு புறத்திலே செப்பனியாவும், இன்னொரு புறத்திலே ஆபகூக்கும், அதேபோல இன்னொரு புறத்திலே எரேமியாவும், இந்த 3 தீர்க்கதரிசிகளும் கூட அந்நாளிலே யூத ராஜ்யத்திலே எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் அந்த காலம் இந்த காலம்னு, இந்த 3 தீர்க்கதரிசிகளுமே யூதா ராஜ்யத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தவர்கள். யார் யாருங்க? ஒரு பக்கத்தில் எரேமியா இருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆபகூக் இருந்தான், மற்றும் ஒரு பக்கத்திலே செப்பனியாவும் கூட இருந்தான். சோ இவர்கள் எல்லோருமே ஒரு சம காலத்தில் தீர்க்கதரிசிகளாக யூத ராஜ்யத்திற்குள் எழுப்புதலை கொண்டு வர தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோசியா என்றால் கவனிங்க, ஆங்கிலத்தில் அந்த பெயர் ஜோசாயா. சோ அந்த யோசியா என்கின்ற அந்த ராஜா அரசாட்சி செய்வதற்கு முன்பு 2 ராஜாக்கள் மிகவும் துன்மார்க்கமாய் அரசாட்சி செய்தார்கள். அந்த 2 ராஜாக்கள் அரசாட்சி செய்த அந்த காலத்திலே ஜனங்களும் தங்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்திருந்தார்கள். அப்படி இஷ்டம் போல அவர்கள் நடக்கிற அந்த நடத்தையை பார்க்கிற போது தீர்க்கதரிசியான ஆபகூக் இவ்விதமாக கேள்வி எழுப்பினான். என்ன கேள்வி என்றால், 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கனோ நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆபகூக் என்ற பெயரினுடைய அர்த்தம் என்னவென்றால் பற்றிக் கொள்ளுதல் அல்லது வாதித்தல். ஆபகூக் என்ற பெயருக்கு அர்த்தம் பற்றிக் கொள்ளுதல் அல்லது வாதித்தல். ஆபகூக்குக்கு அவன் பெயரில் இருக்கிற அர்த்தத்தின்படியேதான் அவனுடைய பெயர் என்ன அர்த்தத்தில் இருந்ததோ அதேபோல்தான் அவனுடைய வாழ்க்கையும் இருந்தது. கவனிங்க, 1 அதிகாரம் கேள்வி, 2வது அதிகாரம் தண்டனை, 3வது அதிகாரம் நம்பிக்கை. எழுதிக் கொள்ளுகிறவர்கள் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இவ்விதமாக இதற்கு நான் இந்த டைட்டில்களை வைத்திருக்கிறேன். 1வது அதிகாரத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால் கேள்விகளை பார்க்கலாம். 2வது அதிகாரத்திலே அங்கே நடக்கிற அக்கிரமங்களை, ஜனங்களுக்குள்ளே பெருகிப்போன நிரம்பி இருந்த அந்த பாவங்களை தேவன் பார்த்து அதற்காய் விதிக்கிற தண்டனை. 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற காரியம், இந்த பாவிகளுக்கு மத்தியிலே தேவனை பற்றிக் கொண்டவர்களுக்கு இடையே வருகின்ற நம்பிக்கை. நல்ல நாட்கள் வரும் என்ற நம்பிக்கை. 1வது அதிகாரம் கேள்வி. ஆபகூக் தேவனோடே கூட அங்கே வாதிக்கிறான். அந்த வாதித்தலின் சாரம்சம் என்னவென்றால், அந்த 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடியது தேவனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் இடையே நடக்கிற ஒரு சம்பாஷணை. ஆபகூக் தேவனிடத்தில் சில கேள்விகளை வைக்கிறான். அந்த கேள்வியின் சாரம்சம், இன்னும் எத்தனை காலத்துக்கு நீர் மௌனமாயிருப்பீர்? துன்மார்க்கர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க, துஷ்டர்கள் அதிகமாயிட்டே போறாங்க, பாவமோ நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது, நியாயம் தர்மம் நீதி இதெல்லாம் கண்ணு கெட்டின தூரத்துல இல்ல, நியாய பிரமாணத்தை ஒருத்தருமே கண்டுக்கிறது கிடையாது, நியாயம் கூட வர வர செல்லாமல் போய்விடுகிறது, துன்மார்க்கர்களோ வந்து நீதிமானை வளைந்து கொள்ளுகிறார்கள், இன்னும் சொன்னால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆனால் நீர் ஏன் மௌனமாயிருக்கிறீர்? இதுதான் கேள்வி. தேவதாசனும் தீர்க்கதரிசியுமான
ஆபகூக் தேவனிடத்திலே கேள்வி எழுப்புகிறான், இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் இங்கே நடக்கிறதே, பெருகிக் கொண்டே போகிறதே, பரிசுத்தமற்ற காரியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, உம்மை குறித்த பயமோ பக்தியோ இல்லாமல் அவனவன் தன் தன் இஷ்டத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறானே, இப்படி இந்த மனிதர்கள் எல்லோரும் பாவத்தை விரும்பி அந்த பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற போது கூட நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர் அவர்களை சிட்சிக்காமல் என்பதுதான் கேள்வி. இன்று ஒருவேளை நம் மத்தியில இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறவர்கள் இருக்கிறார்களா? என்ன கேள்வி? ஆண்டவரே, இரக்கமே இல்லாம எனக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, நீர் சிட்சிக்கலையே. தயவுதாட்சியமே இல்லாம எனக்கு விரோதமாக சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள், எனக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள், எனக்கு நஷ்டம் வர வேண்டும் என்று முயற்சி மேற்கொள்ளுகிறார்கள், நான் அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். என்னுடைய ஆபீஸ்ல எனக்கு அநியாயம் நடக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் கூட எனக்கு அநியாயம் நடக்குது, என்னென்னமோ திட்டம் போட்டு எனக்கு எதிராக என்னென்னமோ வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏழை அப்பாவின்னு சொல்லி கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க வந்து எனக்கு எதிராக மிரட்டி உருட்டி என்னுடைய எல்லாவற்றையும் அபகரிக்க பார்க்கிறாங்க. இப்படி என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது, ஏன் நீர் மௌனமாயிருக்கிறீர்? என் வாழ்க்கையே அல்லாடி கொண்டிருக்கும் போது நீர் ஏன் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்? கஷ்டத்திலேயே நஷ்டத்திலேயே கண்ணீரிலேயே என் வாழ்க்கை மூழ்கிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நீர் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறீரே. இன்று யாராவது இந்த கேள்வியை எழுப்புகிறீர்களா? ஏன் ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறேனே, எனக்கு இறங்க மாட்டீரா? அல்லது என்னை இவ்வளவு பாடுபடுத்துகிற, இவ்வளவு வேதனைகளுக்கு ஆட்படுத்துகிற, என்னை இவ்வளவு துக்கத்துக்கு ஆளாக்குகிற அவர்களை கண்டுக்க மாட்டேங்கிறீரே. தேவன் கட்டாயம் பார்ப்பார். எப்போதும் என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு, ஊழியக்காரன் மாதிரியே இருந்துகிட்டு, உதவி செய்யற மாதிரியே இருந்துகிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு நிறைய அநியாயத்தை செஞ்சார் ஒரு சகோதரர். அது வரைக்கும் என் கூடயே இருந்தாரு. என்னை பத்தி எப்பவும் பெருமையா பேசிக்கிட்டே இருப்பார், எங்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம கால்வரி டெம்பிளை குறித்து எப்போதும் நல்லா பேசுவார். இந்த நேரமும் எல்லா காரியங்களையும் உதவியா இருக்கிற மாதிரி இருந்தார். நான் ஏனோ ஒரு கட்டத்தில் எனக்கு நிறைய துரோகம் பண்ணிட்டார், நிறைய அநியாயங்களை செய்துட்டார், அநேக வேதனைக்கு உட்படுத்தினார். அப்படி செய்தபோது நான் அவர் எனக்கு இழைத்த அநியாயங்களை என்னால் வெளியே சொல்லியிருக்க முடியும், அல்லது அவருடைய அந்த கெட்ட புத்தியை வெளிக்காட்டியிருக்க முடியும். ஆனால் நான் ஆண்டவருடைய பாதத்திலே போய் ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த மனிதன் என்னை நம்ப வைத்து துரோகம் இழைத்து விட்டாரே, ஆவிக்குரியவர் என்று நம்ப வைத்து அநியாயம் செய்து விட்டாரே, செய்த உதவி செய்த கரங்களையே முறிக்கிற அளவுக்கு வந்து விட்டாரே, எனக்கு மிகவும் வேதனையாயிருக்கிறது, மிகுந்த துக்கமாயிருக்கிறது. இப்படிப்பட்டவர் செய்த காரியங்களை வெளிக்காட்டாவிட்டால் இவர் போய் அநேகருக்கு இப்படித்தான் அநியாயம் செய்து கொண்டே இருப்பார், இன்னும் அநேகரை ஏமாற்றிக்கொண்டே இருப்பார். எனவே கட்டாயமாக இவரை குறித்து நான் பேசியாக வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது உடனே முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? மிகுந்த வேதனையாயிருக்கிறது. இன்னைக்கு யாராவது இருக்கீங்களா? நான் நன்மை செய்தால் தீமையே வருகிறது. இந்த பாடலை நீங்க கேட்டிருக்கீங்களா? செய்த நன்மைகளே தீமையாய் மாறியதே, கனிவான அன்பே கசந்துதான் போனதே. இந்த வார்த்தை எழுதியிருக்கிறேன் அல்லவா? இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த மனுஷரை பற்றி தான். அந்த காலகட்டத்தில் அந்த நண்பர் செய்த அந்த துரோகத்தை தாங்க முடியாம இந்த பாடல் வரிகளை எழுதினேன். நன்மை செய்த எனக்கு இப்படி தீங்கிழைத்து விட்டாரே, கனிவையும் அன்பையும் காட்டினால் கசப்பை கொடுத்து விட்டாரே. என் ஆண்டவருடைய பாதத்திலே நான் போய் ஜெபித்தேன். அதை விட வேற என்னால் என்ன செய்ய முடியும்? நாளிலே தேவன் என்னிடத்திலே பேசினார். என்னவென்று தெரியுமா? உனக்கு அருள் இருக்கிற ஊழியத்தை நீ செய், அவருடைய காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட வேலையை நீ ஒழுங்காக செய், அவருக்கு தர வேண்டிய சிக்ஷையை நான் தந்து விடுகிறேன். உனக்கு அநியாயம் இழைச்சவரை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்து, உனக்கு துரோகம் அளித்தவரை பத்தியே யோசிச்சு நான் உனக்கு அருள் இருக்கிற விலையேற பெற்ற உன்னதமான ஊழியத்தை ஏன் கெடுத்துக் கொள்கிறாய்? அவருடைய விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் காரியத்தை நீ பார் என்று தேவன் என்னோடு பேசினார். என் இருதயத்தில் இருந்த பாரம் எல்லாம் போய்விட்டது. இப்போ நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? குறிப்பிட்ட நபரை குறித்தோ, அல்லது குறிப்பிட்ட நண்பனை குறித்தோ, குறிப்பிட்ட உறவினரை குறித்தோ, அல்லது சில ஊழியக்காரரை குறித்தோ உன்னுடைய இருதயத்திலே அவர்கள் செய்த ஏமாற்று காரியத்தினாலோ, உண்டாக்கியிருக்கிற காயங்களினாலோ, உனக்குள் உண்டான துக்கத்தினாலோ
உன்னால் தாங்கவே முடியாமல், இருதயம் பாரத்தை சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறதா? என்ன செய்வது? தேவனிடத்துல தான் போகணும். அதைத்தான் அன்று செய்தான் ஆபகூக். தனக்குள் எத்தனையோ கேள்விகள் இருந்தது. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. பதில் இல்லாத போது அவன் என்ன செய்தான்? தேவனிடத்திலே செல்கிறான். சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில கேள்விகள் இருக்கிறதா? பதிலே கிடைக்காத கேள்விகள் இருக்கிறதா? கண்ணு கெட்டிய தூரத்திலே சமாதானம் கிடைக்காத பிரச்சனைகள் இருக்கிறதா? யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைக்குரிய விஷயங்கள் உனக்குள் இருக்கிறதா? இருந்தால் என்ன செய்வது? இவற்றை கேட்கக்கூடிய, இவைகளுக்கு பதில் தரக்கூடிய, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடத்துல தான் போகணும். அவரைத்தான் தேடணும். உன்னுடைய மனதில், உன்னுடைய எண்ணத்தில் பிறக்கிற கேள்விகளுக்கான பதிலை அவரிடத்தில் தான் நீ பேச வேண்டும், கேட்க வேண்டும். அவரை விட நல்ல நண்பர் யார் இருக்க முடியும்? அவரைப் போல புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அவரைப் போல உனக்கு ஆறுதல் தரக்கூடியவர்கள் இந்த உலகத்துல உனக்கு எனக்கு யாரும் இருக்க முடியும்? அந்த நாளிலே நான் அதைத்தான் செய்தேன். ஆண்டவரே, அவர் ஞாபகம் வந்தாலே என் இருதயம் படபடக்க ஆரம்பிச்சிருது. நான் தவிக்க ஆரம்பிக்கிறேன். செய்த நன்மைக்கு இவ்வளவு தீங்கிழைத்து விட்டாரே. அன்பை காட்டினால் அதற்கு பதிலாக கசப்பான அனுபவத்தை கொடுத்து விட்டாரே. நான் என்ன செய்வது? நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஊழியத்தை மாத்திரம் நீ செஞ்சுக்கிட்டே. அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்போது தேவன் உன்னிடத்திலும் சொல்லுகிறாரோ என்னவோ, நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இரு. ஒருவேளை ஊழியம் அருளப்பட்டிருந்தால் அந்த ஊழியத்தை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை நிந்திக்கிறவர்களுடைய விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். உன்னை பயப்படுத்துகிறவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை பாடுபடுத்துகிறவர்களின் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களை, உன்னை குற்றம் சுமத்தவர்களின் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. அருளப்பட்ட வேலையை உத்தமமாய் செய்து கொண்டிரு. கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நேர்த்தியாக கட்டிக்கொள். உன் சபையை காத்துக்கொண்டு, உன் சாட்சியை காத்துக்கொண்டு, உன் ஊழியத்தை காத்துக்கொண்டு நீ முன்னேறிக்கொண்டே இரு. அதை விட்டுட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னோ, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னோ, அவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க என்ன நிந்திச்சிட்டாங்கன்னோ, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னோ, இப்படி அவங்கள பத்தி இவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னைக்கு உன்னுடைய ஊழியத்தை செய்ய போற? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கவனிங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் ஆபகூக்கை போல தேவனிடத்துல போங்க. என்னுடைய வாழ்க்கையில அதைத்தான் செய்கிறேன். என்ன கேள்வி எழுந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடி வந்தாலும் நாம போய் யாருகிட்டங்க சொல்ல முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. அவரிடத்தில் தான், எல்லா சமயத்திலும் அவரிடத்தில் தான் நாம் போக முடியும். நாம எப்ப போனாலும் நம்மளை புறக்கணியாமல் நம்முடைய விண்ணப்பங்களை செவிசாய்த்து கேட்கக்கூடிய அற்புதமான தேவன் அவர். அவரை தேடி ஆபகூக்கிடம் அன்று என்ன சொன்னார்? அவர்கள் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஊழியத்தை நீ செய். தயவு செஞ்சு கவனிங்க. அந்த சகோதரன் எனக்கு துரோகம் செய்த பிறகு அவருடைய வாழ்க்கையே தலைகீழாய் மாறிப்போனது. உண்மையா தலைகீழா மாறிடுச்சுங்க. சொல்ல முடியாத அளவுக்கு கடனிலே விழுந்து விட்டார். கடன் கொடுத்தவர்கள் எங்கே தன்னை கண்டுபிடித்து விடுவார்களோ என்று பயந்து ஒரு திருடனைப் போல ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒன்றன் பின் ஒன்றாக சரீர பலவீனங்களுக்கு ஆளாகி திடீரென்று ஒரு நாள் மரித்து போனார். தேவன் சொன்னார், அவருடைய காரியத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. உனக்கு அருளப்பட்ட ஊழியத்தை நீ பார்த்துக் கொண்டிரு. இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளே, சிட்சிப்பதோ அல்லது பகையை தீர்த்துக் கொள்வதோ உன்னுடைய என்னுடைய வேலையில் அது தேவனுடைய வேலை. எனவே யாரை குறித்தெல்லாம் உன்னுடைய மனதில், இருதயத்தில் என்னென்ன பாடுகளை, வேதனைகளை வைத்திருக்கிறாயோ, எந்த நேரமும் உன் வாழ்க்கை சுமைகளோடு சுமந்து கொண்டே இருப்பதை விட, சுமக்க முடியாத சுமையோடு இருப்பதை விட, பாரத்தோடு வாழ்வதை விட, பாரம் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னதியில் இறக்கி வைத்துவிடு. அவர் பதில் தருவார். ஆபகூக்குக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள்ல ஒண்ணு என்னன்னா, அந்த பாவிகள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்களே, ஏன் ஆண்டவரை நீர் சிட்சிப்பதில்லை? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னா, நிறைய கேள்வி இருக்குங்க அங்க. இன்னொரு முக்கியமான அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி என்னவென்றால், 12வது வசனம், கர்த்தாவே கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள், கவனிங்க, நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கன்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கிக் கொண்டிருக்க மாட்டீரே. பின்னை துரோகிகளை நீர் நோக்கிக் கொண்டிருக்கிறதென்ன?
துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும்போது நீர் மௌனமாயிருக்கிறதென்ன? நீர் இன்னும் மௌனமாய் இருக்கிறதென்ன? துன்மார்க்கன் நீதிமானை பாடுபடுத்திக் கொண்டிருக்கையில் ஏன் நீர் மௌனமாயிருக்கிறீர்? அல்லது நீதிமான் ஏன் சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வருகிறது? உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறவன் ஏன் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வருகிறது? பரிசுத்தமாக வாழ்கிறவன் ஏன் ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வருகிறது? துன்மார்க்கமாய் துஷ்டத்தனத்திலே வாழ்கிறவர்கள் ஏன் நீதிமானுக்கு எதிராய் எழும்பி அவனை தொலைக்க முயற்சி செய்கிறார்கள்? இவையெல்லாம் நடக்கும்போது கர்த்தாவே, ஏன் நீர் இவைகளை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கின்றீர்? மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் மௌனமாக இருப்பதைப் போல நமக்கு தோன்றுமானால் அவர் மௌனமாக மாத்திரம் இருக்க மாட்டார். அவர் கட்டாயமாக சிட்சிக்க வேண்டியவர்களை சிட்சிப்பார் என்று சொல்லுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நாம் கடந்த சில நாட்களாக தியானித்து வருகிறோம். நான் சிட்சிப்பேன் என்று சொன்னால் தேவன் சிட்சித்தார். எனவே அவர் சொல்வதை கட்டாயம் செய்வார். அன்பின் பிதாவே, ஆபகூக்கின் புத்தகத்திலிருந்து நாங்கள் கேள்வி, தண்டனை, நம்பிக்கை என இந்த காரியங்களை தியானிக்க கிருபை செய்ததற்காக நன்றி அப்பா. நீர் சிட்சிப்பீர். அதே சமயத்திலே ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிற வேளையில நம்பிக்கையோடு நல்ல நாட்களை நாங்கள் பார்ப்போம். அதேபோல சிட்சையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியை நீர் காண்பிக்கிற போது மனம் திரும்பி எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிற வேளையிலே செப்பனியா சொல்வதைப் போல நாங்கள் இரக்கத்தை பெறுவோம், காப்பாற்றப்படுவோம். இந்த சத்தியத்தை உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.